இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கங்கள். இன்னைக்கு பங்களாதேஷி லாங்குவேஜ்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய டான் அப்படின்ற ஒரு சூப்பரான படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்க இல்லை இந்த வீடியோக்கு லைக் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா முதல் வேலையை அதை பண்ணுமாறு கேட்டுக்கிட்டு உங்களை இந்த சூப்பரான படத்துக்குள்ள கொண்டு போறேன். ஸோ இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஓபானி அப்படின்னு படத்தோட ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. தன்னோட கணவருக்காக சமைச்சுக்கிட்டே இருக்கும்போது கதவை யாரோ வேகமா தட்டுறாங்க. இந்த நேரத்துல யாரா இருக்கும், கொஞ்சம் இருங்க வந்துடுற அப்படின்ற மாதிரி போய் கதவு திறக்க வந்திருக்க நபர் யாரு எவர் அப்படின்றத ரிவீல் பண்ணல. ஆனா உள்ள வந்த நபர் பாத்தீங்கன்னா இவங்களை போட்டு பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறாரு. கண்ணா பின்னாடி அடிச்சுக்கிட்டே இருக்கு. ரத்தம் சொட்டிக்கிட்டு விழ ஆரம்பிக்குது. உடம்பெல்லாம் ரத்தம், ரூம் முழுக்க ரத்தம். ஆனா அப்படியே கட் பண்ணா அடிப்பட்ட நிலைமையில இருக்க ஓபானியை பாத்தீங்கன்னா இவங்களோட கணவரான ரஷீத் அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாரு. அங்க எல்லாருமே பரபரப்பா இருக்கும்போது ரஷீத்க்கு என்ன பண்ணதுன்னு தெரியல, என்ன ஆச்சு அப்படின்றதும் புரியல. ஒரு மாதிரி நர்வஸா நின்றுகிட்டே இருக்கும்போது ஓபானியோட அக்கா அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க வராங்க. அவங்கள சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி போக அப்படியே கட் பண்ணி ஒரு சின்ன பிளாஷ்பேக் உள்ள கொண்டு போறாங்க. ஓபானிக்கு பாத்தீங்கன்னா அப்பா அம்மா யாரும் இருக்க மாட்டாங்க. அக்காவோட ஃபேமிலியோட தான் வசிச்சுக்கிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்களுக்கு ஒரு காதலன் இருப்பான். அந்த காதலனை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போறாங்க. ஸோ ரஷீத் அப்படின்ற மாதிரி கணவரை காமிச்சாங்க இல்லையா, அவர் தான் பயங்கரமான போதைக்கு அடிமையான ஆளா இருப்பாரு. அவர் உள்ள இல்ல, அவர் இன்னும் வீட்டுக்கே வரல அப்படின்ற மாதிரி அவரோட நண்பர்கள் எல்லாம் இவங்களை வீட்டுக்கு அனுப்ப என்னென்னமோ பேசி பாக்குறாங்க. ஆனா இவங்க, நான் அவனோட பைக்கை பார்த்தேன், அவன் இங்கதான் இருக்கான், நான் அவன்கிட்ட பேசாம போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரூமுக்கு போறாங்க. அலங்கோலமா இருக்கு. இவர் பயங்கர போதையில படுத்துக்கிட்டு இருக்காரு. டேய், உனக்கு இதே வேலையா போச்சா, முதல்ல எழுந்துருடா அப்படின்ற மாதிரி அவங்க, அதாவது கூட இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வெளியே அனுப்பிட்டு இவங்க பயங்கரமா கத்தி, நீ என்ன நினைச்சு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, என் நேரமும் எதுக்காகடா இந்த போதையை போட்டுக்கிட்டே சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வாய்க்கு வந்தபடி எல்லாம் திட்டிக்கிட்டே இருக்க. மனுஷன் பொறுமையா கேட்டுக்கிட்டே இருக்காரு. போக போக நிறைய திட்டுக்கள் வாங்கி வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா சமாதானமாகறாங்க. அந்த சமயம்னு பார்த்து இவங்களோட ரூம்ல பாத்தீங்கன்னா ஒரு லேடியோட ஹேண்ட்பேக் இருக்கிறத பாக்குறாங்க. பயங்கர டென்ஷனோட அதை எடுத்து பார்த்துட்டு, யாரோட இது எதுக்காகடா இங்க வந்தது, நைட் ஆனா இதான் பண்ணிக்கிட்டு இருக்கியா நீ அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்ட ஆரம்பிக்க இவர் அமைதியா, அது என்னோடது இல்ல, என் ரூம்ல இத்தனை பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களோட தான் இருக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்ல இவரோட நண்பர்களை கூப்பிடுறாங்க. இது உங்களோட பேக்கா அப்படின்ற மாதிரி கேட்க பின்னாடி இருந்த ஹீரோவும் ஆமான்னு தலையாட்டு அப்படின்ற மாதிரி சைகையில காமிக்கும் போது இவங்க, ஆமாங்க அது என்னதான், என்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட பேக் இது அப்படின்ற மாதிரி வாங்கிட்டு போக அப்படியே கட் பண்ணி ஹீரோயின் மன்னிச்சிடுறா. அவனை கோவத்துல ஏதோ திட்டிருந்தா, வீட்டுல வேற பயங்கர பிரஷரா இருக்கு, நீ நல்ல வேலைக்கு போகணும், இந்த பழக்கங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும்டா, அது எப்பதான் நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட கொஞ்சம் பேசிக்கிட்டே இருக்கும்போது மனுஷன் திட்டு வாங்கினார் இல்லையா, எல்லாத்தையும் மறந்துட்டார். இவங்க கூட கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டார் அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் வீட்டுக்கு போகும்போது அக்காவோட ஃபேமிலியில இருக்க எல்லாருமே இவங்க எப்ப இங்க இருந்து போவாங்க அப்படின்ற மாதிரி ஜாட மாடியா பேசிக்கிட்டே இருக்காங்க. ஏற்கனவே எங்களுக்கு செலவு தாங்க முடியல, அங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னது உனக்கு புரியும் நினைக்கிற அப்படின்ற மாதிரி ஜாட மாடியா பேசிட்டு போக இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம ரூமுக்குள்ள போறாங்க. தன்னோட காதலனுக்கு போன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண அவர் கால் எடுக்கிற மாதிரியே தெரியல. ஏன்னா அவர் ஆழ்ந்த போதைக்கு போயிட்டார் இல்லையா. ஆனா அப்படியே கட் பண்ணி பிரசன்ட் போகும். வந்து அந்த ஹீரோயினோட அக்காவை பார்த்தீங்கன்னா என்னோட தங்கச்சிக்கு என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க இவருக்கு எக்ஸாக்டா என்ன நடந்தது அப்படின்றது தெரியல. வீட்டுக்குள்ள போகும்போது அவங்க ரத்த வெள்ளத்துல கடந்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால கடுப்பாக்குறாங்க, என்னோட தங்கச்சிக்கு ஏதாவது ஒன்று ஆகட்டும், அப்புறம் இருக்குடா உனக்கு அப்படின்ற மாதிரி திட்டிட்டு போக அப்படியே கட் பண்ணி ஹீரோ இருக்கார் இல்லையா, அவரோட லைஃப் ஸ்டைல காமிக்கிறாங்க. எந்நேரமும் போதையிலே இருக்க மனுஷன் அப்படின்ற மாதிரி சொன்னேன் இல்லையா, அதுதான் எக்ஸாக்ட்லி பண்ணிக்கிட்டு இருக்காரு. எல்லா போதையும் தனக்குள்ள இருக்கணும் அப்படின்றதுக்காக 24 மணி நேரமும் அதையே செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த துறைமுகத்துல பாத்தீங்கன்னா இந்த போட் எல்லாத்தையும் செய்வாங்க இல்லையா, அந்த வேலைகள்ல பார்ட் டைமாவும் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி காமிச்சு ஒரு நாள் நல்ல போதையில இருக்கும்போது தன்னோட காதலி பாத்தீங்கன்னா போன் பண்றாங்க, எங்க இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க இவர், நான் வேற ஒரு ஊருக்கு போயிட்டேன், நான் இந்த ஏரியாலே இல்ல அப்படின்ற மாதிரி போய் சொல்ல. ஆனா அவங்க அவர் பின்னாடிதான் நின்று போன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ கையும் களவுமா மாட்டிட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். மறுபடியும் பயங்கரமான திட்ட எல்லாத்தையும் வாங்கிட்டு இதோட முடிவில் இதுக்கு மேல நான் அவனை கேட்கறதா இல்ல, உன் விருப்பப்பட்டதை பண்ணு போ அப்படின்ற மாதிரி அவரை உதறி தள்ளிட்டு போய்கிட்டே இருக்க கட் பண்ணி வீட்டுல காமிக்கிறாங்க. இது நேரம் வரைக்கும் வீட்டுல இருக்க எல்லாருமே இவங்களை ஜாட மாடியா இங்கிருந்து போ அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. இந்த வாட்டி இவங்களோட அக்காவே பக்கத்துல எங்கேயாவது ஹாஸ்டல் இருக்கா, அவனா உனக்கு ஒரு நல்ல ஹாஸ்டலா பார்த்து தரவா அப்படின்ற மாதிரி கேட்க இவங்க ஒரே ஒரு வார்த்தை தான், எனக்கு நான் இங்க இருந்து போகணும் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே முடிவு பண்ணதுதான், நீங்க சொல்றீங்க அப்படின்னதுனால நான் ஒன்னும் போகல அப்படின்ற மாதிரி தன்னோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ இருக்கா இல்லையா, அவரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போறாங்க. எனக்கு ஏதாவது ஹாஸ்டல் தேடி தர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க அவர் இதெல்லாம் உடன்பாடு இல்லாம, நீ எதுக்காக அங்கெல்லாம் போகணும், என் கூடவே இருந்துற, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்க இவங்க காத்துக்கிட்டு இருந்தது இதுக்காக தான் இல்லையா. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையில கல்யாணம் பண்ண சம்மதிக்கிறாங்க. அதை அப்படியே கட் பண்ணா 2 பேருக்கும் கல்யாணம்
நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா ஆடி பாடி கொண்டாடிக்கிட்டே இருக்க. கட் பண்ணி பிரசன்ட்ல அடிபட்டு கிடக்கிற ரஷீடோட மனைவிக்கு பாத்தீங்கன்னா பிளட் நிறைய லாஸ் ஆயிடுச்சு அப்படின்றதுனால ஒரு நெகட்டிவா இருக்கும், பிளட் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி இருக்கும். இவர் தனக்கு தெரிஞ்ச வட்டாரங்கள் எல்லாத்துக்கும் போன் பண்ணி தன்னால முடிஞ்ச அளவுக்கு கெஞ்சிக்கிட்டே இருக்காரு. ஆனா எதுவுமே கிடைக்கல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா அப்படியே கட் பண்ணி மறுபடியும் பிளாஷ்பேக்குள்ளே போகுது. இவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க இல்லையா, தனியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி தங்களோட வேலைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு வேற ஒரு ஊருக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கு கொஞ்சம் காசு தேவை. இதனால ரஷீத் பாத்தீங்கன்னா தான் வச்சுக்கிட்டு இருந்த வண்டியை ஒரு 20,000 ரூபாய்க்கு வித்துட்டு அந்த பணத்தை எடுத்து தன்னோட காதல் வாழ்க்கையை பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறாரு. ஸ்டார்டிங்ல ரொம்ப அழகா போய்கிட்டே இருக்கு. இவங்க கிட்ட காசு இருக்கிற வரைக்கும் இவங்களோட வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கு அப்படின்ற மாதிரி காமிச்சுக்கிட்டு இதோட முடிவுல காசு காலி ஆயிடுச்சு. 2 பேருமே பாத்தீங்கன்னா வேலைக்கு போகல. 2 பேர்கிட்டயுமே காசு இல்ல. சாப்பாட்டுக்கு கூட காசு இல்லாத ஒரு நிலைமை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம ரொம்ப கஷ்டத்துல இருக்கும் போதுதான் ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. ஆனா அப்படியே கட் பண்ண பிரசன்ட்ல ரத்தம் கிடைக்கல அப்படின்ற விரக்தியில ஹீரோ உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு என்ஜிஓவை சேர்ந்த இம்ரான் அப்படின்ற ஒரு நபர் அங்க வராரு. என்ன பிரதர் ஆச்சு அப்படின்ற மாதிரி அவருக்கு உண்டான பிரச்சனைகள் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பிளட்டை பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஏற்பாடு பண்றாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த சமயத்துல இருந்து ரஷீத்க்கு இம்ரான் ஒரு தெய்வமா தெரிய ஆரம்பிக்கிறாரு. நான் எங்கெங்கயோ பிளட்டை தேடி அலைஞ்சேன், யாருமே கொடுக்கல பிரதர், நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும், உங்களோட நம்பர் கிடைக்குமா, இதுக்கு மேல ஏதாவது உதவி தேவைப்பட்டா நான் உங்களை கால் பண்ற பிரதர் அப்படின்ற மாதிரி நம்பரை ஷேர் பண்ணிக்கிறாங்க. அண்ட் கட் பண்ணி பிளாஷ்பேக் உள்ள சோ 2 பேர்கிட்டயும் பணம் இல்ல அப்படின்னு ஒரு நடவடிக்கை தள்ளப்பட்டுட்டாங்க. ஹீரோயின் வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க இல்லையா. ஒரு டெக்ஸ்டைல்ஸ்ல வேலைக்கு சேர்ந்திருப்பாங்க. அங்க அதாவது ரொம்ப தூரம் டிராவலா இருக்கும், அதை எல்லாத்தையும் தாண்டி அங்க போய் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. வீட்டுல தனிமையில இருக்க எங்களோட கணவரை காமிக்கிறாங்க. தன்னோட மனைவி கூட இருந்த வரைக்கும் அந்த போதை பழக்கம் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஒரு ஓரமா எடுத்து ஒதுக்கி வச்சுட்டு இருப்பாரு. இப்போ தனிமையில இருக்காரு அப்படின்ற ஒரு நிலைமை. இதனால கை கால்கள் அப்படின்ற எல்லாமே நடுங்க ஆரம்பிக்குது. என்ன பண்றதுன்னு தெரியாம பயங்கரமா சிகரெட்டை வலிச்சுக்கிட்டே தன்னோட மனைவிக்கு பாத்தீங்கன்னா போன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவங்க வேலை பிஸியில போனை கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கு. இவர் ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டாரு. வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு வரும்போது இவ்வளவு நேரம் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பியா, நான் எத்தனை கால் பண்ண, ஒரு கால் கூட நீ எடுக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட பயங்கரமா கத்திட்டு என்னை விட்டுட்டு நீ எங்கேயும் போகாத, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நீ வேலைக்கே போக வேணாம், எல்லாத்தையும் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்கள வேலைக்கு போக வேணாம்னு கட்டாயப்படுத்தி சொல்லிக்கிட்டே இருக்க. இவங்க கேட்கறதா தெரியல. ஏன்னா இவர் வேலைக்கு போகல, சாப்பாடுக்கு கூட காசு இல்லாத ஒரு நிலைமை. நானும் இப்படி இருந்தா சரிப்பட்டு வருமா, என்ன நீ சைல்டிஷா பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவரை தட்டி விட்டுட்டு அடுத்த நாள் காலையில வேலைக்கு கிளம்பி போயிட்டாங்க. இவருக்கு சாப்பாடு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஆனா அப்படியே கட் பண்ண ஹீரோனோட அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்க அட்ரஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு அவங்களோட வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது கணவர் மட்டும்தான் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஆனா அவரும் போதையில இருக்காரு. என்ன இப்படிதான் வாழ்க்கை போய்கிட்டு இருக்கா, அவ ஒருத்தியோட சம்பளத்தை வச்சு நீ எப்படி வாழலான்னு பாக்குற, நீயும் ஏதாவது வேலைக்கு போனா தானே, ஏதாவது ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கியா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க இவர் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசாம எதுவுமே பண்ணாம உட்காந்துக்கிட்டே இருக்கு. அவங்க ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போறாங்க. ஆனா அந்த சமயத்துல அவங்களோட பேக்ல இருந்து பாத்தீங்கன்னா ரஷீத் யாருக்கும் தெரியாம காசு எடுத்து வச்சுக்கிறாரு. ஆனா அப்படியே கட் பண்ண ஹீரோயின் தன்னோட வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. அப்ப பார்த்து அக்கா போன் பண்ணி நேத்து நான் உன்னோட வீட்டுக்கு வந்திருந்தேன், வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் போனேன், அண்ட் வீட்டுக்கு வந்து போன அந்த சமயத்துல என் பர்ஸ்ல இருந்து பணத்தை காணோம், எனக்கு என்னமோ ரஷீத் மேலதான் சந்தேகமா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க கடும் கோபத்துக்கு ஆளாக்குறாங்க. நான் என்னோட வீட்டுக்கு நான் வர சொன்னா இது எல்லாத்தையும் பண்ண சொன்னா, என்னோட வீட்டுக்கே வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசுறது கேவலமா இருக்கு, இனிமேல் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாது அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ணி வச்சுட்டு இந்த விஷயத்தை இதோட விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்படியே கட் பண்ண அன்னைக்கு நைட்டு வீட்டு ஓனர் பாத்தீங்கன்னா அட்வான்ஸா கொடுத்ததோட சரிப்பா இன்னும் பணம் வந்து சேரல, அம்மா அவனோட மனைவி எங்கப்பா அப்படின்ற மாதிரி கேட்க அவங்க வேலையை முடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு ஒரு பதில். என்ன 10 மணிக்கா, அப்படி என்னதான் வேலை செய்யறாங்களோ, சரி என் பணம் எனக்கு வந்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக கட் பண்ணி ஹீரோயின் பாத்தீங்கன்னா ரொம்ப டயர்டா வீட்டுக்கு வராங்க. என்ன காரணம் அப்படின்னா பஸ்ஸுக்கு கூட காசு இல்லாம 50 நிமிஷம் நடந்தே வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த டயர்ட்ல இருக்கும்போது இந்த மனுஷன் போதையில இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஹவுஸ் ஓனர் ரெண்ட் கேட்டு போனார் அப்படின்ற மாதிரி சொல்ல இவங்களுக்கு பயங்கர பிரஷர் ஆயிடுது. கத்த ஆரம்பிக்கிறாங்க, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, என்னோட அக்கா பஸ்ல இருந்து பணத்தை எடுத்தியா அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டு கேட்க இவர் இதுதான் எனக்கு வேலையா, என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்ற மாதிரி கேட்க இவங்க ஒளிச்சு வச்சிருப்பா இல்லையா அவர் அந்த போதைப் பொருட்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இது வாங்க காசு எது, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு என்னென்னமோ பண்ணி நம்ம 2 பேரோட வாழ்க்கையோ ஒரு மாதிரி பேலன்ஸா கொண்டு போய்கிட்டே இருக்கேன், நீ வீட்டுல வைக்கிற பணம் முத கொண்டு பர்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் திருடி இந்த மாதிரி போதைப் பொருட்கள்லயே மூழ்கி போய் கிடக்குற, இது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவரை போட்டு அடிக்காத குறையா திட்டிக்கிட்டே இருக்கு. அவர் பொறுமையை இழக்கிறார். நீ வேலைக்கு போற அப்படின்ற மாதிரி போய் சொல்லிட்டு 10 மணி வரைக்கும் என்ன பண்ணிட்டு வரேன்னு எனக்கு தெரியாதா, உன்னால தாண்டி நான் போதை பழக்கத்துக்கே அடிமையா இருக்க அப்படின்ற மாதிரி அவங்கள போட்டு கழுத்தை நெரிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்க ஒரே ஒரு வார்த்தை தான், நான் பிரெக்னெண்டா இருக்கேன், என்னை விட்டுடு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி சொல்ல இவர் ஒரு வார்த்தை
வார்த்தை கூட இதுக்கப்புறம் பேசுறதா தெரியல. அமைதியா உட்கார இவங்க அடுத்த நாள் காலையில எழுந்து தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்ற மாதிரி கிளம்பி போயிடுறாங்க. அண்ட் இவரும் ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. பண்ணது எல்லாமே ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு மேலேயும் நம்ம இப்படி இருந்தோம் அப்படின்னா அது சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு தன்னோட மனைவி கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி போக அவங்க மன்னிக்க தயாரா இல்ல, பேசவும் தயாரா இல்ல. இதனால இவர் என்ன பண்ணதுன்னு யோசிக்கிறாரு. அப்பதான் டெலிவரி மேன் வேலை பார்த்தீங்கன்னா கிடைக்குது. அதுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. சைக்கிளை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்க இன்னொரு பக்கம் இவரோட மனைவி பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. நாட்கள் போக ஆரம்பிக்குது. வேலைக்கு போக முடியாத ஒரு சூழல். இதனால இவங்க பார்த்தீங்கன்னா வீட்டுல ஸ்டே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கணவர் வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே நேரத்துல மனைவி பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்க ஆரம்பிச்சுட்டு இருப்பாரு. என்ன மாத்திரை போடணும், என்ன ஃபுட்டு சாப்பிடணும் அப்படின்ற எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஒரு மாதிரி மிஷின் மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயத்த ஹீரோயின் கவனிக்கிறாங்க. ஒரு நிமிஷம் நிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாமே சரியாயிடும், நமக்கு நல்ல காலம் வரதான் போகுது அப்படின்ற மாதிரி அவருக்கு அழகான முத்தத்தை கொடுத்து வேலைக்கு அனுப்பி வைக்க. ஆனா அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு போகுது. உன்னோட மனைவியை நீ தான் ஏதோ பண்ணிருக்க நினைக்கிற, நீ இந்த போதைப் பொருட்கள் எல்லாத்தையும் பயன்படுத்துற மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சதுப்பா. இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டு தான் இருக்கு, அவன் அதை கண்டுபிடிக்கிறான், அப்புறம் இருக்குடா அவனுக்கு அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போக ஹீரோ என்ன பண்ணதுன்னு தெரியாம நிற்கும் போது பிளட் கொடுத்து உதவுனார் இல்லையா அந்த நபர் அந்த இடத்துக்கு வராரு. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்கன்னு பார்த்தா கணவரே கொலை பண்ணாரோ அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னத்த சொல்றது, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க பிரதர், உங்களுக்கு நான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல ரஷீத் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கேள்விதான், இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க வரீங்க இல்லையா, உங்களுக்கு யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரி. எனக்குன்னு சொந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்ல பிரதர், இந்த மாதிரி உதவி கேட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்கள தான் நான் ஃபேமிலியா எடுத்துப்பேன், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, உங்களோட மனைவிக்கு எதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்லிட்டு அங்க இருந்து போக கட் பண்ணி இவரோட மனைவியை தாக்குன மர்ம நபர் யாரு அப்படின்றத நமக்கு ரிவீல் பண்றாங்க. கணவரை அனுப்பி வச்சுட்டு கணவருக்காக சமையல் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது வேகமா ஒரு நபர் கதவு தட்டுறார் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. இவங்க யாருன்னு போய் பார்க்கும்போது நமக்கு அந்த மனுஷனை காமிக்கிறாங்க. இது நேரம் வரைக்கும் பிளட்டை கொடுத்து உதவி பண்ண ஹீரோ பக்கத்திலே இருந்த அந்த இம்ரான் இருக்காரு, அவர் தான் உள்ள வந்து இவங்களை பார்த்தீங்கன்னா கட்டி வைக்கிறாரு. அவங்க பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்கும்போது என்னம்மா நீ, உங்களோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போய்கிட்டே இருக்குல்ல, சந்தோஷமா இருந்தது அப்படின்னா எனக்கு ரொம்ப பொறாமையாயிடும், ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கும், அதனாலதான் இதை பண்றேன்னு மன்னிச்சுக்கோ என்ன அப்படின்ற மாதிரி ஒரு சுத்தியலை எடுத்து அவங்க தலையிலேயே அடிச்சு அவங்கள ரத்தம் சொட்ட சொட்ட பார்த்தீங்கன்னா காயப்படுத்துறாரு. வயிற்றுல குழந்தை இருக்கு இல்லையா, அதை எட்டி உதச்சு இறக்கமே இல்லாம தரன்னு காலை பிடிச்சி இழுத்துட்டு வந்து பாத்ரூம் பக்கமா தூக்கி போட்டு போக உடம்பு ஃபுல்லா ரத்தம், அந்த ரூம் எல்லாம் ரத்தம். ஆனா அப்படியே கற்பனா வீட்டுக்கு போறாரு. சாப்பாடு போட்டு சாப்பிட்டுக்கிட்டு அவளை அடிக்கும் போது ஒரு சோகம் இருந்தது இல்லையா, அது இன்னும் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குமா. அவளோட வயிற்றுக்குள்ள குழந்தை இருந்தது பார், அதை சுத்தியலால அடிக்கும் போது அவ கத்தனால அந்த சத்தத்தை கேட்கும் போது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா, நீ அந்த இடத்துல இருந்திருக்கணும், அதை மிஸ் பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி எதிரில் யாரோ ஒரு நபரை பார்த்து இவர் பேசிக்கிட்டே இருக்கு. அது யார் என்ன அப்படின்றத ரிவீல் பண்ணல. கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு போகுது. ஹீரோ தன்னோட மனைவியை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கா இல்லையா. அப்ப டாக்டர் வெளியே வந்து அவங்க ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல இருக்காங்க, நீங்க கொடுத்த பிளட் எதுவும் அவங்களுக்கு பத்துறதா தெரியல, இன்னும் ஒரு 2-3 பேக்கெட் தேவைப்படுது, அதை எப்படியாவது ரெடி பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக இவர் அந்த பிளட் கொடுத்து உதவுறாரு. அந்த நபருக்கு போன் பண்ண போன் அடிச்சுக்கிட்டே இருக்காரு தவிர எடுக்கிறதா தெரியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அந்த நபரோட வீட்டுக்கே போக அந்த நபர் பார்த்தீங்கன்னா ஹீரோ வருவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்திருக்க மாட்டார். என்ன பிரதர் வீட்டுக்கே வந்துட்டீங்க, அவன் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, பிரதர் நான் எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டேன், நீங்க தான் இப்ப கடவுளா ஒரே ஒரு வாய்ப்பா இருக்கீங்க, என்னோட மனைவிக்கு நிறைய பிளட் லாஸ் ஆனதால இன்னும் 3 பாக்கெட் கிட்ட தேவைப்படுது, அதை கொடுத்து உதவ முடியுமா அப்படின்ற மாதிரி காலை பிடிச்சி கெஞ்சி கேட்க இவர் யோசிக்கிறாரு. சரி ஒரே ஃபேமிலியா போயிட்டோம், நீங்க எனக்கு கடவுள் ரேஞ்சில வர பாக்குறேன்னு சொல்லிட்டீங்க, உதவாம எப்படி, இப்ப இருங்க வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமுக்குள்ள போனவர் தான் வெளியவே வரல. 5 நிமிஷம் 10 நிமிஷம் கடந்து போய்கிட்டே இருக்கு. ரஷீத்க்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. எமர்ஜென்சி அப்படின்றதால சார் உள்ள இருக்கீங்களா, சார் நான் உள்ள வரலாமா அப்படின்ற மாதிரி பொறுமையா போய் கதவு திறக்க அங்க ஒரு லேடி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க வீல் சேர்ல. அவங்களால பேச முடியாது, நடக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, உயிர் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் அந்த லேடி இருப்பாங்க. இதை பார்த்துதான் இவர் உறைஞ்சு போய் நிக்க, சாரிப்பா நான் போய் சொல்லிட்டேன், எனக்கு யாருமே இல்லைன்னு சொன்னேன் இல்லையா, இவ இருக்கா, இவ தான் என்னோட மனைவி, இவளை பார்த்துக்கிட்டு இருந்ததால தான் லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்க அந்த மனுஷன் ஒரே ஒரு கேள்வி, சார் உங்களோட மனைவிக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்க, தெரியாதா, ஏப்பா மறந்துட்டியா, இதுக்கு காரணமே நீ தானப்பான்னு சொல்ல இவர் லிட்டரலி உறைஞ்சு போய் நிக்கிறாரு, ஒன்னும் புரியாம நிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணா எதனால இந்த நிலைமைக்கு இவங்க வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு பிளாஷ்பேக் ஒன்று போக ஆரம்பிக்குது. ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோவோட வீட்டுக்கு ஹீரோயின் போகும்போது அங்க ஒரு ஹேண்ட்பேக்கை பார்த்து சண்டை போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த ஹேண்ட்பேக் கூட உண்மையான சொந்தக்காரங்க இந்த லேடியா தான் இருப்பாங்க. சோ இம்ரான் பாத்தீங்கன்னா அவர் மனைவியோட ஒரு சந்தோஷமா வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அப்பதான் தன்னோட மனைவி பிரெக்னண்டா இருக்காங்க அப்படின்ற ஒரு நல்ல செய்தி. இதனால ரொம்ப கேர் பண்ணிக்கிட்டு தனக்குன்னு ஒரு குழந்தை வரப்போகுது, நாம ஒரு ஃபேமிலி ஆக போறோம் அப்படின்ற மாதிரி சந்தோஷமா ஒரு ரிக்ஷால வந்துகிட்டே இருக்கும்போது அந்த சமயம்
சமயம் பார்த்து போதையில இருக்க ரஷீடும் and அவரோட நண்பரையும் நமக்கு காமிக்கிறாங்க. ரிக்ஷா ஓரத்துல தான் பாத்தீங்கன்னா அந்த இம்ரானோட மனைவி இருப்பாங்க. அவங்க கையில அந்த ஹேண்ட்பேக் இருக்கும். ஸோ அதை புடுங்கணும் அப்படின்றதுக்காக வண்டியில வேகமா போறாங்க. அதை புடுங்கிட்டு போய்கிட்டே இருக்கும்போது இம்ரானோட மனைவி இருக்காங்க இல்லையா, அப்படியே ரிக்ஷால இருந்து பொத்துரு விழுந்து தலையில பயங்கரமான காயம் ஏற்பட்டுருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். கட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. அவங்களுக்கு உயிர் மட்டும்தான் இருக்கும், மத்த எதுவுமே இருக்காது. ஆனா அவங்களோட குழந்தைய அவங்க இழந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அப்ப இவங்களுக்கு வாழ்க்கை இருண்டு போனதுதான், இன்னும் மீண்டு வரல. நாட்கள் போக ஆரம்பிக்குது. தன்னோட மனைவியை என்னென்னமோ பண்ணி பார்த்துக்க ஆரம்பிக்கிறேன். அவங்க பாத்தீங்கன்னா சாட்டிஸ்பாக்சன் ஆகல, ஏதோ ஒன்னத்தை நினைச்சு அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா அப்பதான் இது எல்லாத்துக்கும் காரணமான உன்னை நான் தேட ஆரம்பிச்சேன், உன்னோட ஃபேமிலியும் நான் கண்டுபிடிச்சிட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க. என்னோட வாழ்க்கையை அழிச்சிட்டு என்னோட ஃபேமிலியோட சந்தோஷம் எல்லாத்தையும் புடுங்கி எரிஞ்சிட்டு நீங்க சந்தோஷமா இருக்கலாமா, அதனாலதான் உன்னோட மனைவியை நான் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ரஷீடால பேச முடியல. உட்காந்து ஒரு மாதிரி சோகமா ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறேன். அண்ட் இவரும் பாத்தீங்கன்னா என்னப்பா இதுக்கே உட்காந்துட்டேன், எப்படி உன்னோட மனைவியை அடிக்கும் போது அவ எப்படி எப்படிலாம் துடிச்சா அப்படின்றத நான் அவங்க கிட்ட சொல்லணும்னு இருக்கேன், அதை நான் சொல்றதுக்காக தானே இவ்வளவு நேரம் இருந்தேன் அப்படின்ற மாதிரி அவங்க வலியால துடிச்சாங்க இல்லையா. அந்த ஒவ்வொரு வலிகளையும் ரசிச்சு ரசிச்சு சொல்லிக்கிட்டே இருக்க இவர் என்ன பண்ணுதுன்னு தெரியாம ஒரு மாதிரி அழ ஆரம்பிக்கிறேன். அந்த சமயம்னு பார்த்து போன் வர ஆரம்பிக்குது. ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் பிளட் எடுத்து வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லும் போது எதிரில் இருக்கவங்க, அதாவது ஹீரோயினோட அக்கா அழுதுகிட்டே ஹீரோயின் இறந்து போயிட்டாங்க, அதாவது ரஷீடோட மனைவி இறந்து போயிட்டாங்க அப்படின்ற தகவலை சொல்ல இவர் ஒரு வார்த்தை கூட பேசல, போனை கட் பண்ணிட்டார். அது எதிரில் இருக்க அந்த இம்ரானு பாத்தீங்கன்னா என்னப்பா இறந்து போயிட்டாங்களா, நான் எதிர்பார்த்ததுதான், சரி பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம கதையை கண்டினியூ பண்ணுமா, உன் மனைவி அடிச்ச வரைக்கும் தானே சொன்னேன், உன் மனைவியோட வயிற்றுல இருக்க அந்த குழந்தைய என்ன பண்ணன்னு தெரியுமா, அதை சுத்தியில் எடுத்து ஒரே அடி, அவரோட ரத்தம் எப்படி வந்தது தெரியுமா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க மொத்த பொறுமையும் இழக்கிறாரு. அவரை போட்டு தரையில தள்ளி பயங்கரமா அடிச்சுக்கிட்டே இருக்க அந்த மனுஷன் வலி எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு உனக்கு இந்த வேதனையை கொடுத்துட்டு அது எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கு. அடி விழுந்துகிட்டே இருக்கு, ரத்தம் சொட்டிக்கிட்டே இருக்கு. ஆனா அந்த சமயம்னு பார்த்து ரஷீடோட பின்மண்டையில யாரோ வேகமா அடிக்கிற மாதிரி இருக்கு, பொத்துன்னு ரத்த காயங்களோட விழ. அப்பதான் அடிச்சது யாரு அப்படின்றத காமிக்கிறாங்க. இம்ரானோட மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் அடிச்சு போட்டுட்டு அடிப்பட்டு கிடக்குற இம்ரானை போய் தூக்குறாங்க. ஒன்னும் ஆகல அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் வழியில அதாவது உயிருக்கு போராடிட்டு இருக்க ரஷீட காமிக்கிறாங்க. சாகர தருவாயில இவரை பத்தி இவரோட மனைவியை பத்தி நினைச்சு பாக்குறாரு. சந்தோஷமா வாழ்ந்திருக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை இப்படி ஒரு டிராஜடியான சம்பவத்தால ரெண்டு பேரும் அவங்களோட உயிரை விட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சு பார்த்துக்கிட்டு இந்த சைடு ரஷீட் கண்ண மூட இந்த படத்தை இத்தோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படமே என்னோட வாய்ஸ் வரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க.